வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நமக்கு பார்ட் 6 கண்டினியூவேஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ஃப்ரம் கேட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இது இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வீடியோ வந்து நமக்கு வந்து கேட் கொஷின் பேப்பரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 மார்க்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2014 செட் 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. A double pipe counter flow heat exchanger transfers heat between two water streams. ஸோ அப்போ ஹாட் ஃப்ளூயிடும் சரி கோல்டு ஃப்ளூயிடும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். டியூப் சைடு வாட்டர் வந்து 19 லிட்டர்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க டிஸ்சார்ஜ். அண்ட் இட் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 10 டிகிரி டு 38 டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி போகிறது வந்து கோல்டு வாட்டர். ஸோ கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஷெல் சைடு வாட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெல் சைடு வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 லிட்டர்ஸ் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிஸ்சார்ஜ். ஸோ இது QC, இது QH. அண்ட் அதோட என்ட்ரி டெம்பரேச்சர் 46 டிகிரி கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் T1. அசியூம் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டு பி 1000 kg per meter cube ஃபார் போத் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபார் போத் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட் ரெண்டுமே வந்து 4186 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின் எடுக்க சொல்லிட்டாங்க. LMTD இன் டிகிரி செல்சியஸ் என்ன அப்படிங்கிறத ஃபில் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 digits அப்ராக்சிமேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்ஸ் தருவாங்க. ஓகே, ஸோ கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட அந்த கொஷின்ஸ் வந்து அந்த டயக்ராம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ இது வந்து நீங்கள் T2ன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் கவுண்டர் ஃப்ளோங்கிறதுனால ஆப்போசிட் ஃப்ளோவில் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம்னா θ1 கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்மால் T2. அண்ட் தென் இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம θ1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1. ஒன்ஸ் உங்களுக்கு 4 டெம்பரேச்சரும் தெரிஞ்சதுனா தான் உங்களால் θLMTD வந்து எவாலுவேட் பண்ண முடியும் யூஸிங் த ஃபார்முலா θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 பை θ2. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 டெம்பரேச்சர் தான் இருக்குது. ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் போகலாம். ஸோ ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா mass flow rate of hot fluid into specific heat of hot fluid multiplied by temperature difference. So capital T1 minus capital T2. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா mass flow rate of cold fluid multiplied by specific heat of cold fluid multiplied by temperature difference of cold fluid. ஸோ அது வந்து cold fluid outlet temperature minus cold fluid inlet temperature. ஸோ இப்போ நமக்கு cold fluid outlet and inlet temperature தெரியும், hot fluid inlet தெரியும். ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ரெண்டு இடத்துலையுமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடுக்கும் சரி கோல்ட் ஃப்ளூயிடுக்கும் சரி ரெண்டுமே வாட்டர் அண்ட் அதோட வேல்யூ 4186 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்லேயும் நம்ம அந்த டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க லிட்டர்ஸ் பர் செகண்டில். பட் நோ ப்ராப்ளம், எல்லாமே டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு பதிலாக. ஸோ உங்களுக்கு 19 லிட்டர்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மட்டும் மீட்டர் கியூப் பெர் செகண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இன்ட்டு 10⁻³ போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 19 லிட்டர்ஸ் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த இதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 19 லிட்டர்ஸ், செகண்ட் கேஸ்க்கு 25 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு T2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போனோம்னா T2 ஆன்சர் கிடச்சிரும். ஒன்ஸ் T2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா θ2வும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் θ2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா LMTD ஃபார்முலாவில் கொண்டு போய் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 11.02ன்னு வருது. ஸோ இது வந்து ஒரு ஃபில் தி பிளாங்க் ஆஃப்
டைப் ஆஃப் கொஷின். ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட் வரைக்கும் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். எ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹேஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 20 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 20 வாட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஏர் அதோட சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க 1000 ஜூல்ஸ் per கிலோகிராம் கெல்வின் அண்ட் என்ட்ரிங் அட் 0.4 kg per second மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க m டாட் அண்ட் 280 கெல்வினில் என்டர் ஆகுது. இட் இஸ் டு பி ப்ரீ ஹீட்டட் பை த ஏர் லீவிங் த சிஸ்டம் அட் 0.4 kg per second. ஸோ ரெண்டு ஃப்ளூயிடுமே இங்கே ஏர் தான். ஸோ ஒரு ஏரை ஹீட் பண்ணுறாங்க யூஸிங் இன்னொரு ஏர் வெளியே போகிறத வச்சு. அண்ட் கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அந்த இன்னொரு ஏரோட மாஸ் ஃப்ளோ ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டெம்பரேச்சர் வந்து லீவிங் பார்த்தீங்கன்னா 300 கெல்வின். த அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ரீ ஹீட்டட் ஏர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் 2005 செட் 2 ஆஃப்டர்நூன் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 290, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 320 அண்ட் ஆப்ஷன் டி 350. 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா வெறும் கவுண்டர் ஃப்ளோ கிடையாது. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் நம்ம இது ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் will be same as that of mass flow rate of cold fluid into specific heat of cold fluid. ஸோ அதாவது இந்த டேர்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா சி மினிமம்னு சொல்லுவோம், தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ புதுசாக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ரெண்டு ஃப்ளூயிடுக்குமே கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடும் சரி கோல்டு ஃப்ளூயிடும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க m.h அண்ட் m.c. அண்ட் ரெண்டு ஃப்ளூயிடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கும்போது நீங்கள் கவுண்டர் ஃப்ளோட டயக்ராம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ அதாவது சி மினிமம் பை சி மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்துடும். அண்ட் இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ்னஸ்க்கு வந்து பேரல் ஃப்ளோனாலும் சரி கவுண்டர் ஃப்ளோனாலும் சரி அந்த ஃபார்முலா வந்து NTU by 1 + NTU அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம NTU கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் விச் இஸ் UA by C மினிமம். அண்ட் இதுக்கான எல்லா டேட்டாஸும் உங்ககிட்ட கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சி மினிமம் சி மேக்ஸிமம், பட் ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது பிகாஸ் பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஏரோட மாஸ் ஃப்ளோ ரேட்டு மல்டிப்ளைட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் பண்ணி நீங்கள் அதை கீழே போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து எது மினிமமாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக 2 மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.4 kg per second ஒன்று கொடுத்துருக்காங்க. சிபி வேல்யூ வந்து 2 ஏருக்குமே 1000 ஜூல்ஸ் per கிலோகிராம் கெல்வின். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே 0.4 தான். ஸோ அப்போது ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா NTU ஆன்சர் 1 வருது. ஸோ நான் NTU ஆன்சரை கொண்டு போய் இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.5 கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த எஃபெக்டிவ்னஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த எஃபெக்டிவ்னஸ்க்கு பதிலாக ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச 0.5 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த Q ஆக்சுவலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ரீ ஹீட்டட் ஏர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட இன்னொரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 280 கெல்வின் அப்படிங்கிறது கொஷினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 280 கெல்வின் இஸ் டு பி ப்ரீ ஹீட்டட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் இப்போ அவுட்லெட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மைனஸ் இன்லெட் டெம்பரேச்சர் 280 யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா Q மேக்ஸிமம் ஈக்குவல் டு தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம் இன்ட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மைனஸ் லோயஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிறதே அது 2 தான். ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 300, இன்னொன்று லோயஸ்ட் டெம்பரேச்சர் 280. ஸோ அப்போது Q மேக்ஸுக்கு இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். Q ஆக்சுவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி C மினிமம் இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மீன் ஸ்மால் T2 மைனஸ் ஸ்மால் T1 யூஸ் பண்ணிக்கலாம். தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி டேர்ம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி தெரியாத அந்த டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் 290 கெல்வின்.
ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கன்சிடர் எ parallel flow heat exchanger with area as A suffix P and a counter flow heat exchanger with the area A suffix C. In both the heat exchangers, hot stream வந்து mass flow rate கொடுத்துருக்காங்க which is m dot h. Cools from அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ entry temperature of hot fluid 80 degree and exit temperature of hot fluid 50 degree. For the cold stream in both the heat exchanger, the flow rate and inlet temperature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ mass flow rate of cold fluid வந்து 2 kg/s கொடுத்துருக்காங்க and inlet temperature வந்து small t1 கொடுத்துருக்காங்க respectively. The hot and cold streams in both the heat exchangers are of same fluid. ரெண்டுமே ஒரே fluid தான் ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்லையும். Also both the heat exchangers have the same overall heat transfer coefficient U. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். அகைன் இதுவும் வந்து ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் இதுதான். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட், என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஸ்மால் t1 எடுத்துக்கலாம், இல்லைனா கேபிட்டல் T சஃபிக்ஸ் C1 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் டேர்ம்ஸை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். மாஸ் ஃப்ளோ ரேட் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹாட் ஃப்ளூயிடோட 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாத அந்த கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஸ்மால் t2 நோட்டேஷன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து parallel flow heat exchanger எடுத்துக்கிறேன் அப்படின்னா parallel flowவோட டயக்ராம் போடுறேன். ஸோ இங்கே என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அப்படின்னா இதுதான் என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். அண்ட் ரெண்டுமே வந்து parallel flow heat exchanger அப்படிங்கிறதுனால ஒரே சைடில் வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரே சைடில் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், இது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ நமக்கு 4 டெம்பரேச்சருமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 80 டிகிரி செல்சியஸ், இது 10 டிகிரி செல்சியஸ், அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ், அண்ட் இது நம்ம கண்டுபிடிச்ச 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம θ1 அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம், which is capital T1 minus small t1. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா θ2ன்னு கால்குலேட் பண்ணலாம், which is capital T2 minus small t2. ஓகே, ஒன்ஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா parallel flowக்கான θLMTD கண்டுபிடிக்கலாம். ஸோ θLMTD வந்து பார்த்திங்க அப்படின்னா it is θ1 minus θ2 divided by ln of θ1 by θ2. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் ஃப்ளோவோட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டயக்ராம் போடலாம். ஸோ இப்போ வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரி டெம்பரேச்சர் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட்னா இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும். ஸோ அது வந்து என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். அண்ட் இது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், இந்த சைடு வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அகைன் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு θ1 கிடைக்கும். ஸோ விச் இஸ் கேபிட்டல் T1 minus small t2. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணோன்னா அது வந்து நமக்கு θ2 which is capital T2 minus small t1. ஸோ மறுபடியும் நான் θLMTD கண்டுபிடிக்க போகிறேன் யூஸிங் த சேம் ஃபார்முலா பட் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ. ஸோ லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா parallel flow. பட் ஃபார்முலா வைஸ் ரெண்டுமே சேம் தான், θ1 minus θ2 divided by ln of θ1 by θ2. ஸோ இதில் θ1 θ2 வேல்யூஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ அகைன் கவுண்டர் ஃப்ளோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட θLMTD ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் போட்டது கரெக்டாக அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். எப்போவுமே கவுண்டர் ஃப்ளோவுக்கு தான் LMTD வேல்யூ அதிகமாக வரும். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த கவுண்டர் ஃப்ளோ ஷுட் பி ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த parallel flow. ஓகே, உங்களுக்கு கொஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம். அண்ட் மோரோவர் த ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட்ஸ் யூஸ்ட் இன் போத் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆர் ஆல்சோ சேம் ஃப்ளூயிட். ஸோ அப்போது அதனால் நம்ம என்னன்னா ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் போத் ஹாட் ஃப்ளூ இன் கேஸ் ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ as well as parallel ஃப்ளோவை நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக க்யூக்கு என்ன ஃபார்முலா UA ஓகேவா. ஸோ இப்போ நான் parallel ஃப்ளோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா parallel ஃப்ளோவோட ஏரியா அதாவது ஏபின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் θLMTD வேல்யூ ஆஃப் parallel ஃப்ளோ யூஸ் பண்ணோம். அண்ட் தென் U வேல்யூ அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி கவுண்டர் ஃப்ளோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் U வேல்யூ அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ A suffix C
அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டா எல்எம்டிடி ஃபார் கவுண்டர் ஃப்ளோ. ஸோ இப்போ நமக்கு தீட்டா எல்எம்டிடி வேல்யூ ஃபார் கவுண்டர் ஃப்ளோ தெரியும், தீட்டா எல்எம்டிடி வேல்யூ ஃபார் பேரல் ஃப்ளோ தெரியும். அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு சைடும் சேம் தான், ஸோ கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷினில் ஏரியா ஆஃப் த கவுண்டர் ஃப்ளோ டிவைடட் பை ஏரியா ஆஃப் த பேரல் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் ரேஷியோவாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீட்டா எல்எம்டிடி ஃபார் பேரல் ஃப்ளோ டிவைடட் பை தீட்டா எல்எம்டிடி ஃபார் கவுண்டர் ஃப்ளோ வரும். ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா 43.7054, இன்னொன்று 47.1026. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 0.9278 வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர். ஸோ இந்த ரேஞ்சில் வரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் தருவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வாட்டர் இஸ் ஹீட்டட் அட் த ரேட் ஆஃப் 1.5 kg/s ஃப்ரம் 40 டிகிரி டு 80 டிகிரி. ஸோ இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிட், ஏன்னா ஹீட் ஆகுது. ஸோ இது வந்து அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட், இது இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட், இது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் பை அன் ஆயில் என்ட்ரிங் அட் 120 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் அண்ட் ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்டூ 10⁻³ பண்ணி ஜூல்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபி வேல்யூ ஆஃப் வாட்டர். ஸோ முதலே சொல்லிட்டோம் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட், ஸோ அப்போது சிபிசி. அதே மாதிரி இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் விச் இஸ் ஹாட் ஃப்ளூயிட். அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ யூ கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் 2017 ஆஃப்டர்நூன் செஷன் கேட்டிருக்காங்க. ஏரியாவை வச்சு கனெக்ட் பண்ணுற ஒரே ஃபார்முலா வந்து இப்போ நம்ம பார்த்தா Q is equal to UA theta LMTD. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோவோட தீட்டா எல்எம்டிடி கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த Q கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஃபார்முலா இருக்குது. அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏரியா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 0.104, ஆப்ஷன் B 0.022, ஆப்ஷன் C 10.4 அண்ட் ஆப்ஷன் D வந்து 21.84. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கவுண்டர் ஃப்ளோங்கிறது கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், கேபிட்டல் T2 எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், ஸ்மால் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் அண்ட் ஸ்மால் T2 எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் கெயின்டு பை த கோல்டு ஃப்ளூயிட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கோல்டு ஃப்ளூயிட்ஸ். ஸோ அப்போ எக்ஸிட் டெம்பரேச்சர் மைனஸ் இன்லெட் டெம்பரேச்சர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் வந்து ஹீட் கெயின்டு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி நம்ம θ1 கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி θ2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தீட்டா எல்எம்டிடியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. ஸோ ஒன்ஸ் நம்ம இதையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ Q தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம், Q is equal to UA theta LMTD. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் ஹீட் கெயின்டு பை கோல்டு ஃப்ளூயிட், ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ அந்த Q வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. தீட்டா எல்எம்டிடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 21.84 m². ஸோ இது வந்து ஒரு fill in the blank டைப் ஆஃப், இது வந்து ஒரு ஆப்ஷனல் கொஷின். ஸோ ஆப்ஷன் D தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இது வரைக்கும் பாருங்கள், முக்கால்வாசி நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இது வரைக்கும் கேட்டில் கேட்ட எல்லா இயர் ப்ராப்ளமும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு எல்லா மாடல்ஸ்லையுமே. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்களும் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.